ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 1/9/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்திலே உத்தமத்திலும் உத்தம புருஷர் ஆகணும். அதுக்கப்புறம் ஆக முடியாது. இப்போ மட்டும்தான் உங்களுக்கு டைம் நல்லவனாகிறதுக்கு, ரொம்ப நல்லவனாகிறதுக்கு. ஏன்னா இதன் ஆதாரத்தில் தான் நல்ல உலகம் வருது. 2500 வருடத்திற்கு இந்த உலகம் நல்லா இருக்குதுன்னா 2500 வருடத்துக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் நல்லவன் ஆகணும். ஆழமாக பதிய வைக்கணும் நல்ல குணங்களை. ஸோ அப்படி ரொம்ப ரொம்ப நல்லவர்கள், மிக மிக உத்தமமானவர்கள் அப்படின்னா அவங்க தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். அதனால தான் நம்பர் 1 பதவி அடையிறாங்க, ஆரம்பத்திலே வராங்க. கேள்வி: குழந்தைங்க பாபாவோடு சேர்ந்து ஒரு குப்தமான காரியம் செய்கிறோம். அதை என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுற காரியம், நம்ம தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுற காரியம் மறைமுகமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாபா கூட. ஸோ பாபா தோட்டக்காரனாக இருக்கிறார். அதனால் முள் நிறைந்த இந்த காட்டை மலர் நிறைந்த தோட்டமாக மாற்றிட்டு இருக்கிறார். காடை தோட்டமாக மாற்றுறார். அந்த தோட்டத்தில் துக்கம் கொடுக்குற எந்த பயங்கரமான பொருளும் இருக்காது. கரெக்டு தானே? தோட்டத்தில் குழந்தைங்கள விளையாட விடலாம், காட்டில் விளையாட விட முடியுமா? பெரியவங்களே போக முடியாது. இல்லை, எந்த நேரம் புலி வரும், பாம்பு வரும், பூரான் வரும், அவ்வளோ பயங்கரமான விஷயம் இருக்கும். ஆனால் தோட்டத்தில் சந்தோஷத்துக்கான விஷயம் மட்டும்தான் இருக்கும், துக்கத்துக்கான விஷயம் இருக்காது. காட்டில் சந்தோஷத்துக்கான விஷயமும் இருக்கும், ஆனால் அதை ரசித்தாலே துக்கம் வர்ற மாதிரி ஊறப்பட்டது இருக்கும். அப்படி தான் இருக்குது இந்த கலியுகம். ஸோ அதனால தான் கலியுகத்தை அழித்து சத்தியுக சொர்க்கமாக, பூந்தோட்டமாக பாபா மாத்துறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உடம்பு மூலமாக தானே புரிய வைப்பார். உடம்பு இல்லாமல் ஆத்மாவில் ஏதாவது பண்ண முடியுமா? அதே மாதிரி ஆன்மீக தந்தை கூட ஒரே ஒரு முறை தான் இந்த முழு கல்பத்திலையும் அவருடைய மிக உயர்ந்த பாகத்தை நடிப்பதற்காக சரீரத்தை எடுக்கிறார். எப்போ? இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில். ஸோ இதை சங்கம யுகம்னு சொல்லலாம், புருஷோத்தம யுகம்னு சொல்லலாம், சேர்த்து புருஷோத்தம சங்கம யுகம்னு அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா அந்த யுகம் என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்லும் பொழுது தான் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த சங்கம யுகத்தில்னு தோணும் இல்லையா? புருஷோத்தமராக ஆகணும் இல்லை? அதனால தானே அது பேர் புருஷோத்தம யுகம். ஏன்னா இதுக்கப்புறம் சத்தியுகம் வரப்போகுது. புருஷோத்தமர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய யுகம் அது. ஸோ அதனால் அதையும் புருஷோத்தம யுகம்னு சொல்லலாம். இங்கே புருஷோத்தமராக ஆகிட்டு இருக்கிறோம், அங்கே ஆகியாச்சு. பாபா தான் அந்த புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு சங்கம யுகத்தில். அப்போ சங்கம யுகமும் புருஷோத்தம யுகம் தானே இல்லையா? புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை பண்ணுற இடமும் புருஷோத்தம யுகமாக மாறிடுது. ஏன்னா இங்கே தான் குழந்தைங்க புருஷோத்தமர்களாக பாபா மாற்றுறார் குழந்தைங்கள. பிறகு நீங்கள் அந்த புருஷோத்தம புது யுகத்தில் தான் இருப்பீங்க. புருஷோத்தம் அப்படின்னா என்ன? உத்தம புருஷர்கள், உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள். இந்த ராதை கிருஷ்ணரையோ லக்ஷ்மி நாராயணனையோ அப்படி சொல்லலாம். ஸோ அப்படி ஆகிறதுக்கான ஞானம் பாபா நமக்கு கொடுக்குறார். ஸோ மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் கூட இவங்க கண்டிப்பாக சொர்க்கத்தின் எஜமானர் தான்னு ஏற்றுக்குவாங்க இல்லையா? நம்ம ஞானமும் சரி, அந்த ஞானத்தை சொல்கிற விதமும் சரி, அது இல்லாமல் மற்ற நேரம் நாம் நடந்துக்கிற விதமும் சரி, நாம் சொர்க்கத்தை சார்ந்தவர்கள்ன்றதை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணுங்கிறதுல கவனம் வைக்கணும். அது லௌகீக குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பிராமண பரிவாரத்தில் பழகினாலும் சரி, அஞ்ஞானிகள் கிட்ட பழகினாலும் சரி, இதுதான் நினைவே மெயினாக. ஸோ பாரதத்துக்கு
எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது இப்போ வரைக்கும். இல்லை, அமெரிக்கா ஈரானை எதிர்த்தது, சைனாவை எதிர்க்குது, ரஷ்யாவை எதிர்க்குது, என்னென்னமோ பண்ணுது. ஆனால் இந்தியாவை எதிர்த்தோடனே அமெரிக்காவில் இருக்கிறவங்களே ட்ரம்ப்புக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. அந்த அவங்க பாராளுமன்றத்திலே சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு தடை விதிக்குது. இப்போ பாரதத்தின் மீது எல்லாருக்கும் எவ்வளோ மரியாதை இருக்குது பாருங்கள். ஆனால் பாரதவாசிகளுக்கு அந்த மரியாதை தெரியலன்றார். உலகத்துக்கே தெரியுது, ஆனால் பாரதவாசிகளுக்கு பாரதத்துடைய மரியாதையை பற்றி தெரியலை. அதனால் இன்றைக்கி இந்தியர்கள் தான் உலகத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு நாட்டில் பீச்சில் யூரின் போகிறார், அதெல்லாம் வீடியோ எடுத்து பாருங்கள். குப்பையாக்குறாங்க, போகிற இடத்துலாம் பீர் பாட்டில் போடுறாங்க அப்படின்ட்டு கெடுக்கிறாங்க. பாரதத்துடைய பேரை கெடுக்கிறாங்க உலக அளவில். ஒரு பொண்ணு அமெரிக்காவில் போய் திருடி மாற்றா, இந்திய பொண்ணு. அப்போ இந்தியர்களுக்கு கெட்ட பேர் இல்லையா? அப்போ இந்தியாவுடைய மரியாதையை பாரதவாசிகள் தெரிஞ்சுக்கல. பாரதத்தில் தானே இறந்தா சொர்க்கவாசி ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கம்னா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா இப்போ இவ்வளோ காலம் நரகத்தில் இருந்திருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ சொர்க்கத்தை பாபா தான் ஸ்தாபனை பண்ண முடியும். புது உலகத்தை தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. அப்போ சொர்க்கம் வேறு, நரகம் வேறு. லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்துச்சுன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நேத்தைய விஷயன்றார். கடவுளுடைய பார்வைக்கு 1000 வருடம் ஒரு பகல், 1000 வருடம் ஒரு இரவு அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் பாபா நேத்தைய விஷயம் சொர்க்கம் அப்படின்னும் பொழுது ஒரு நாள் விஷயந்தான் இல்லையா? நேற்று சொர்க்கம் இருந்துச்சு அப்படின்னா நேற்றுனா 2500 வருடம் முன்னாடி வந்துடுது. அப்போ பாபாவுக்கு 2500 வருடம் ஒரு நாளாக இருக்குது, அல்லது பாதி நாளாக இருக்குது. ஏன்னா அது பகல், இது இரவுன்னு தானே சொல்கிறார். இவங்களுடைய ராஜ்யம் இருந்தது அந்த சொர்க்கத்தில். இப்போ மறுபடியும் பாபா கிட்டேருந்து அதே ராஜ்யத்தை நாம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ பாபா சொல்கிறாங்க, என் இனிமையான செல்லமான குழந்தைகளே, உங்களுடைய ஆத்மா அழுக்காக இருக்குது, அதனால் நரகத்திலேயே இருக்குது. இல்லையா? அழுக்காக இருந்தால் நரகத்தில் தான் இருக்கும். அதனால தான் தூய்மையாக சொல்கிறார். நரகத்திலேருந்து தப்பிக்கணும்னா தூய்மையாயிடணும். ஆனால் மனிதர்கள் இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுப்பா நரகம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க கலியுகவாசி, எதையுமே தெரியாமல் இருக்கிறாங்க. பழைய உலகம் இல்லையா? பாவம், காரிருளில் இருக்கிறாங்க மனிதர்கள். ஸோ கடைசியில் எப்போ தீப்பிடிக்க போகுதோ அப்போ இதெல்லாம் அழிஞ்சிடும். இப்போ நீங்கள் பாபாவுடைய வழிகாட்டுதல் படி வரிசைக்கிரமமாக அன்பான புத்தி உடையவர்களாக ஆகிறீங்க. எந்த அளவுக்கு அன்பான புத்தி உடையவர்களாக ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்து ரொம்ப அன்பாக பாபாவை நினைவு செய்யணும். ரொம்ப அன்பாக பாபாவை நினைவு செய்யணும். ஏன்னா அன்பானவராக மாறும் இல்லையா? நீங்கள் நினைக்க அவர் அது நினைக்க தான் வரும். இப்போ அப்பா அம்மா, லௌகிக அப்பா அம்மா கூட அவங்க நமக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்க தான் அவங்க மேலே கூட அன்பு வரும். அதை கண்டுக்கலன்னா வராது. ஸோ ஆனால் உண்மையிலே பாபா நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறார். ஆனால் நம்ம அதை நினைக்கவே மாட்டோம். அதனால தான் அன்பு வரல. அன்பு வராதனால தான் நினைவு இருக்க மாட்டேங்குது. அப்படி அன்பு இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நமக்கு அப்படி வலிக்கும். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க காலேஜில் இருக்கும்போது நிறைய பசங்க கூட தப்பாக இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப நல்ல கணவன் கிடச்சோன்னா அவங்களுக்கு பெரிய குற்ற மனப்பான்மை ஆயிடுச்சு.
இவ்வளோ நல்லவருக்கு நான் இப்படி ஒரு மோசமாக இருந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லி ஒரு மனம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. பாபா எவ்வளோ நல்லவர், அவருடைய மனைவியாகி இருக்கிறோம். ஆனால் அதுக்கு தகுதி அடைஞ்சிருக்குமா? பாபா கடந்த காலத்தை பற்றி யோசிக்கல. ஆனால் இப்போ பாபா குழந்தை ஆன பிறகு நேற்று சொன்னார் இல்லையா, புது உலகத்தில் புது சிந்தனை தான் இருக்கணும் உனக்கு. எதுக்கு பழைய உலகத்தின் சிந்தனை வருது, ஏன் பழைய சமஸ்காரம் வருது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதை நீங்கள் பாபா கூட பேச 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 அந்த பாபா அந்த எமோஷ்னலாக பேசணும் பாபா கிட்ட. அது ரொம்ப முக்கியம். உனக்கு நான் தகுதியானவனா பாபா, தகுதியானவனா இருக்கிறேனா பாபா, நீ எவ்வளோ பரிசுத்தவன், நான் இப்படி இருக்கிறேனே, இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல தான் உங்கள் குணம் மாறும். ஸோ இதோடைய நினைவு கிறிஸ்தவர்கள் அந்த ப்ரே பண்ணிவிட்டு பெந்தகோஸ்தக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டி போட்டுட்டு அப்படி உருகி உருகி ப்ரே பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம பண்ணுறதுடைய நினைவு தான், பாபா கூட பேசுகிறதுடைய நினைவு. ஸோ பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்து எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்யணும் அன்பானா, ஆனந்த கண்ணீர் வரணும். ஏன்னா 5000 வருஷம் கழித்து பாபா சந்திக்கிறோம், 84 பிறவி கழித்து சந்திக்கிறோம். அப்போ பேசுங்க, கிறிஸ்தவர்கள் பேசுகிற மாதிரி எனக்காக சிலுவையை சுமந்தீரே அப்படின்றாங்க. ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் நடக்கலை. இவங்களுக்காக எதுவும் பண்ணலை, அவங்க ஒரு மதத்தை தான் உருவாக்கினார். உண்மையிலே பாபா பண்ணுறார் இல்லையா? என்ன பண்ணுறாரு, ஒரு செகண்ட் விடாமல் குழந்தைங்களுக்காகவே அர்ப்பணிக்கிறார். துக்கத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறீங்களே, நாங்கள் விஷக்கடல்ல எல்லாம் மூழ்கி கடந்தோம், நாங்கள் பண்ணுறது தப்புன்னு கூட தெரியாமல் இருந்தோமே பாபா. நம்ம அந்த பாபா ஞானம் வர 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 நம்ம சர்வசாதாரணமாக செஞ்ச விஷயம்லாம் எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரியும். வேறு வழியும் கிடையாது. பாபா வரலன்னா உணர்ந்திருக்கவே வாய்ப்பு கிடையாது இல்லையா? ஸோ விஷக்கடலில் மூழ்கி எவ்வளோ துக்கம் அடைஞ்சு வந்தோம் பாபா. அப்பா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் பாபா, இது எவ்வளோ கொடூரமான நரகம். அப்போ மற்றவங்களுடைய நிலைமையெல்லாம் இப்போ எப்படி இருக்கும், அவங்கள காப்பாற்றணும் பாபா அப்படின்னு நீங்கள் பாபா கூட பேசணும். பாபா உங்களுக்கு முழு சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். மூலவதனம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, இது முள் நிறைஞ்ச காடுன்னு சொல்லப்படுது. ஸோ எவ்வளோ விஷயம் புரிய வைக்கிறார். குழந்தை, நீ உண்மையிலே யார், உண்மையிலே உன்னோட வீடு எது, அங்கேருந்து நீ முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி எப்படி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி எப்படி துக்கம் நிரம்பிய காடாக இருக்குது அப்படின்லாம் புரிய வைக்கிறார். ஸோ சொர்க்கம்தான் உண்மையிலே அல்லாஹ் உனக்காக படைத்த பூந்தோட்டம். மலர்கள் மாதிரி தெய்வீக குணம் நிரம்பிய மனிதர்கள் நிரம்பிய தோட்டம் அது. ஸோ அப்படிப்பட்ட தோட்டத்தை உருவாக்குனதுனால தான் பாபாவை தோட்டக்காரன்னு சொல்கிறோம். சரி, அப்போ மலர்லேருந்து முள்ளாக மாற்றுறது யார்? ராவணன். பாரதம் பூக்கள் நிறைந்த தோட்டமாக இருந்துச்சு, இப்போ முள் நிறைஞ்ச காடாக இருக்குது. காட்டில் மிருகங்கள் தேள் இது தானே இருக்கும். சத்தியுகத்தில் இந்த மாதிரி பயங்கரமான எந்த மிருகமும் இருக்காது. சாஸ்திரங்களில் பல விஷயங்களை எழுதிட்டாங்க. கிருஷ்ணரை பாம்பை குத்திச்சு, அதனால் அவர் கருப்பாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல எப்படி பாம்பு இருக்கும் இல்லையா? விஷஜந்துக்கள்லாம் அங்கே இருக்காது. கிருஷ்ணரை துவாபரகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. ஸோ அப்போ துவாபரகத்தில் பாம்பு இருக்கும். ஸோ அதனால் அவரை துவாபரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க கிருஷ்ணரை, பாம்பு கடிச்சிச்சுன்ட்டு. ஸோ பக்தி முற்றிலும் தனிப்பட்டது, அது மனிதர்களாக உருவாக்குறது. ஞானம், ஞானக்கடல் ஒரே ஒரு சிவபாபா தான் கொடுக்க முடியும். அவர் தான் நமக்கு இப்போ புரிய வைக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. பதித பாவனன் அப்படிங்கிற அந்த டைட்டிலே ஒரு ஞானக்கடல் சிவபாபாவுக்குத்தான் பொருந்தும். ஏன்னா அவர் தான் தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை சொல்ல முடியும். அந்த ஞானத்தின் மூலமாக தான் மனிதர்களுக்கு சத்கதி கிடைக்கிது. சத்கதிக்கான இடங்கள் 2.
ஒன்று முக்தி தாமம், இன்னொன்று ஜீவன் முக்தி தாமம். ஸோ இப்போ ஜென்ரலாக பாபா வந்து பரந்தாமத்தை கதின்னுவார், சொர்க்கத்தை சத்கதின்னுவார். ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டுமே சத்கதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ சத்தியமான இடம் இல்லை, இங்கே பொய்யான இடத்துல மாட்டிக்கிறோம் துர்கதி. ஸோ அதனால் அந்த அர்த்தத்தில் சத்கதி அப்படின்னு சொல்கிறார் ரெண்டுத்தையும். இப்போ இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, ஆனாலும் மறைமுகமாக ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, தெரியாது யாருக்கும் இல்லையா. இன்றைக்கி வந்து அமெரிக்கா நாங்கள் வல்லரசு, நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் இருக்க போகிறதே கிடையாது. பாரதம் மட்டும்தான் இருக்க போகுது, உலகத்துக்கே தங்க கிரீடமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ மறைமுகமாக உருவாகிட்டு இருக்குது. பாபா தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். எல்லாருமே அவங்கவுங்களுடைய மனித சரீரன்ற ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வராங்க. தந்தைக்கு அந்த மாதிரி ஆடை கிடையாது. அதனால தான் அவர் நிராகார இறை தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார். ஸோ அதனால தான் இந்து தெய்வங்கள்லாம் வந்து அரை நிர்வாணமாக காட்டுறாங்க அப்படி இருக்குது. தேகன்ற ஆடை இல்லாததை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஆடையே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆடை இல்லாதனால தான் ஒரு நிராகார தந்தைன்னு சொல்லப்படும். மற்ற எல்லாருமே சாக்காரமானவர்கள், சரீரம் இருக்குது. இவர் மட்டும்தான் நிராகார சரீரமுள்ள ஆத்மாக்களின் நிராகார தந்தை இல்லையா. ஆத்மான்றது சரீரம் இல்லாமல் இருக்கிறது தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அது சரீரத்தில் இருக்குது. ஸோ அப்போ அப்படி சரீரம் கொண்ட அந்த ஆத்மாவுக்கு சரீரம் இல்லாத தந்தை சிவபாபா. ஏன்னா நீங்கள் கூட பாபா மாதிரியே சரீரம் இல்லாமல் மூலவதனத்தில் பாபா கூட இருந்தீங்க. பாபாவும் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் அங்கே குப்தமாக இருக்கிறார், அங்கே எதுவும் தெரிய போகிறதில்ல, எந்த ஞாபகமும் இருக்காது. பாபா எப்போ இங்கே வராரோ அப்போ தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். மூலவதனத்திலேயே எந்த துக்கமும் இருக்காது, சுகமும் இருக்காது. சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. உடல் இல்லாமல் ரெண்டும் அனுபவிக்க முடியாது. சுய நினைவும் அங்கே இருக்காது. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் தான் நன்மை இருக்குது. அது என்னது? பாபாவுடைய நினைவு. தந்தையை நினைவு செய்யுங்க, மண்மனாபவ, அவ்வளோதான். இதில் தான் நன்மை இருக்குது. ஸோ பாபாவை நினைவு செய்யணும். என்ன நினைவு செய்யணும்? பாபான்னு நினைவு பண்ணணும். இல்லை அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரினான்னு நினைவு பண்ணணும். ஏன்னா குழந்தை ஆயிட்டிங்கனாலே குழந்தைக்கு ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா. அப்போ நான் அந்த குழந்தைன்ற அந்த உணர்வு, அவருடைய குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற நானுன்ற அந்த உணர்வில் அப்படி நீங்கள் இருக்கும்பொழுது அந்த அளவிற்கு ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கிது. அல்லாவை நினைவு செய்தால் கண்டிப்பாக சத்யுக புது உலகத்தின் ஆஸ்தி கிடைக்கும். ஸோ அவரை நினைவு செய்கிறதுல தான் இருக்குது. இந்த பதித உலகத்துடைய விநாசமும் கண்டிப்பாக நடந்தே தீரும். அமர்புரிக்கு நாம் போயே ஆகணும். அமர்நாத் பார்வதிகளாகிய உங்களுக்கு, ஸோ அமர்நாத் வந்து பார்வதிகளாகிய நமக்கு அமரக்கதை சொல்லிகிட்ருக்கிறார். அமர்நாத் யார்? அழிவற்ற தலைவன் பாபா. தீர்த்த யாத்திரைக்கு எத்தனை மனிதர்கள் போகிறாங்க? அமர்நாத்துக்கெல்லாம் எத்தனை பேர் போகிறாங்க? ஆனால் அங்கே ஒன்றுமே கிடையாது. அல்லவையோ பாபா இல்லையா. எல்லாமே ஏமாத்து வேலை. இது மெக்காவுக்கு போகிற நிறைய வீடியோஸ் இருக்கும், அப்படியே உருகிப்பா, அங்கே ஒன்றுமே கிடையாது. என்ன அங்கே உருகிறதுக்கு என்ன இருக்குதுன்னே தெரில. இப்போ அவங்க பாவனை அவ்வளோதான். ஸோ உண்மை ஒரு துளியும் கிடையாது. பொய்யான உடல், பொய்யான மாயை அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. இதுக்கு அர்த்தமும் இருக்கணும். இங்கே இருக்கிறதோ பொய் தான் இருக்குது. இதுவும் ஞான விஷயங்களாகும். கண்ணாடியை கண்ணாடின்னு சொல்கிறது எப்படி பொய்யாகும்? மற்றபடி தந்தையை பற்றி என்னெல்லாம் மனிதர்கள் சொல்கிறாங்களோ எல்லாமே பொய் இல்லையா. அதனால் இங்கே இருக்கிறதே பொய், இப்படி இல்லவே இல்லை இப்படி நினச்சிக்கிறாங்க.
அது எப்படி உலகம்தான் இருக்குதே இல்லையா? ஸோ உண்மையை ஒரு பாபா தான் சொல்கிறார். உண்மையிலும் உண்மையான சத்யநாராயணன் கதையை நமக்கு சொல்கிறார். பொய்யான வைரம் முத்துலாம் இருக்குல்லையே, ஆர்டிஃபிஷியல் கோல்டு, ஆர்டிஃபிஷியல் டைமண்ட், அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்கு. ஸோ இன்றைய நாட்களில் பொய் தான் ரொம்ப பகட்டாக இருக்குது. உண்மையிலே அதோடைய ஜொலிப்பு உண்மையை விட ரொம்ப நல்லா பிரகாசிக்குதுன்றார். முன்பு இந்த பொய்யான கற்கள்லாம் கிடையாது இல்லை, இப்போ ஏஐ வேறு வந்துடுச்சு, எல்லாமே இல்லை, நிஜத்தை விட அது ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ இந்த பொய்யான கற்கள்லாம் பின்னாட்களில் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்துருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பொய்யான ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கிடையாது. பொய்யானதை உண்மையானதோட கலந்துடுறாங்க. அதனால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. பிறகு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பொருளை வேறு உருவாக்குறாங்க. ஸோ பொய்யான முத்துக்கள் இருக்குதான், கொஞ்சம் கூட அது பொய்யா உண்மையானு கண்டுபிடிக்கவே முடியாதான். பாபா சொல்கிறாங்க, இப்போ குழந்தைங்க கிட்ட எந்த சந்தேகமும் கிடையாது இல்லையா? இங்கே பேசுகிறது பாபா, நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அதுக்கு தயாராகிறோன்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா சந்தேகமுடையவர்கள் இங்கே வரவே மாட்டாங்க. கண்காட்சிகளில் எத்தனை பேர் வராங்க? பாபா சொல்கிறாரு, பெரிய பெரிய கடைகளை திறங்க இல்லையா, பெரிய பெரிய சென்டர், அதுமாதிரி பெரிய பெரிய எக்ஸிபிஷன் வைங்க. ஏன்னா உங்களுடைய இந்த ஒரு கடை மட்டும்தான் உண்மையான கடை. பொய்யெல்லாம் நல்லா பகட்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் திறக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை? சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஈஷா யோகாவில் ஃப்ரீயாக, மற்றதெல்லாம் காசு தான். நம்ம எல்லா நாளும் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம், ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு அந்த அளவுக்கு பண்ணுறோமா? யோசிக்கணும் இல்லையா? அதாவது நைட்டு வந்து டிவியில் ஈஷா யோகா ப்ரோக்ராமோட சிவராத்திரின்ட்டு நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. மண்டபத்திலலாம் வேறு போடுவாங்க. எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அற்புதமான பிரம்மகுமாரிகள் ஞானம் கிடைக்கும் அன்னைக்கு, அப்படின்ற எண்ணம் வரணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி சேவை நடக்கணும். ஏன்னா உண்மையான கடையை நீங்கள் தானே திறக்கிறீங்க. பெரிய பெரிய சன்னியாசிகளுடைய பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது. அங்கே பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அங்கே தான் போகிறாங்க எல்லோரும். நீங்களும் பெரிய பெரிய சென்டர் திறங்க, அப்போ வருவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி சிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா சென்டர் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். பக்தி மார்க்கத்துடைய சடங்குகள் முற்றிலும் தனிப்பட்டது. பக்தி ஆரம்பத்திலிருந்தே நடந்துச்சின்னு கிடையாது இல்லையா? பாதியிலிருந்து தான் பக்தி தொடங்குது. ஞானத்தின் மூலமாக சத்கதி, அதாவது பகல் சொர்க்கம் ஏற்படுது. அங்கே எல்லோரும் சம்பூர்ண நிர்விகாரிகளாக, உலகத்துக்கே எஜமானர்களாக இருப்பீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் பாருங்கள், உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க. ஆனால் இது கூட மனிதர்களுக்கு தெரியல. சூரியவம்சி சந்திரவம்சி, சத்தியுகத்தில் சூரியவம்சி இருப்பாங்க, திரேதாயுகத்தில் சந்திரவம்சி இருப்பாங்க, மற்ற எந்த தர்மமும் இருக்காது. ஸோ குழந்தைங்க பாட்டு கேட்டிங்க இல்லையா? கடைசியில் சங்கமயுகத்தின் அந்த நாளும் இன்றைக்கி வந்துடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் நாம் நம்முடைய எல்லையற்ற தந்தையை சந்திக்கிறோம். எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. இப்போ ஆன்மீக வருமானத்தை நிரப்பிக்கிறோம். அங்கே போன பிறகு அதிகமாக தானியம் இருக்கும், உணவு பஞ்சம்லாம் வரவே வராது. ஆனால் மனிதர்கள் இங்கேயே என்ன நினைக்கிறாங்க, இன்னமும் இது சொர்க்கம் மாதிரி, இந்த மாதிரி 5 ஆண்டு திட்டம்லாம் போட்டால் கரெக்டாக தன்னிறைவு பெற்ற நாடாக மாறிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உணவு பஞ்சம் வராது, இது இருக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது என்ன சொர்க்கமாக இது? அப்படி எல்லாம் இருந்தால் ஏன் மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க இல்லையா? ஸோ சொர்க்கத்தையே நாம் தான் ஸ்தாபனை பண்ணுறோன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அஞ்ஞானிகள். மாணவர்கள்கிட்ட, இளைஞர்கள்கிட்ட புது ரத்தம் இருக்குது இல்லையா? ஸோ இது அதிக உதவி செய்யும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸோ அதனால் அவங்கள கவர் பண்ணுற மாதிரி, அவங்கள பண்படுத்துகிற மாதிரி அரசாங்கம் நிறைய முயற்சி பண்ணுது. ஆனால் பிறகு அவங்களே கல்லெறிந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அரசாங்க சொத்தெல்லாம் நிரூபித்து எரிக்கிறாங்க. போராட்டம் நடத்துறதுல முதல்ல மாணவர்கள் தான் வராங்களே. அவங்களும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க போராட்டம் நடத்துறதுல. அவங்கள புது ரத்தம்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பழைய உலகத்தில் பழைய உடம்புல எப்படி புது ரத்தம் ஓடும்? அது சொர்க்கத்தில் தான் இருக்கும் இல்லையா? அவங்க தான் உண்மையான புத்திசாலியாக இருப்பாங்க. இங்கே புது ரத்தத்துக்கான விஷயம்லாம் கிடையாது. அவங்களுடையது இரத்த சம்பந்தம், உங்களுடையது ஆன்மீக சம்பந்தம். பாபா, நான் உங்களுடைய 2 மாத குழந்தைன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆன்மீக ரீதியாக பாபாவோட சம்மந்தப்பட்டிருக்கிறோம், இரத்த சம்பந்தம் கிடையாது இல்லையா? சில குழந்தைங்க ஆன்மீக பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஈஸ்வரிய பிறந்த நாள் தான் உண்மையிலே கொண்டாடணும். அந்த உலகாய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. இது எல்லா மதத்துலையுமே இருக்குது இல்லையா? ஜெகவன் சாட்சிகளும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னுவாங்க, முஸ்லீம்களும் கொண்டாடக்கூடாதுன்னுவாங்க. ஸோ இது எல்லாமே பாபா சொல்கிறது தான். கடவுளுடைய பிறந்த நாள் மட்டும்தான் கொண்டாடணும். ஏன்னா அதில் தான் நமக்கு நன்மை. நாம் பிறந்ததில் என்ன நன்மை இருக்குது இல்லையா? போன பிறவியிலேருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு அடுத்த பிறவி எடுக்கிறோம். இதில் என்ன கொண்டாடுறதுக்கு இருக்குது? சூப்பர் இல்லையா? ஏன்னா அந்த பிறந்த நாள் கொண்டாடுறது ஒரு விதத்தில் இறந்த நாள் கொண்டாடுற மாதிரி, எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ மற்றபடி மற்ற தேவதைகளுக்கு கொண்டாடுறது, உணவு படைக்கிறதுலாம் உண்மையிலே பிராமணர்களாகி நமக்கு கொண்டாடுறது படைக்கிறது தான். ஸோ உண்மையிலே ஈஸ்வரனுடைய பிறந்தநாளும் நம்ம பிறந்தநாளும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அதனால் ஈஸ்வரனுடைய பிறந்தநாள் தான் கொண்டாடணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறந்தநாள், லௌகிக பிறந்தநாள் அசுர பிறப்பு. பாபாவுக்கு பிறந்தது தான் ஈஸ்வரிய பிறப்பு. அப்போ ரெண்டுத்துக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆனால் நம்பிக்கை ஏற்படணும், அதுதான் முக்கியமான விஷயம். கடவுளுக்கு நான் பிறந்திருக்கிறேன்ற நம்பிக்கை வரணும். ஈஸ்வரிய பிறப்பு கொண்டாடிய பின்பு அசுர பிறப்புக்கு போயிடக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் அசுர குணங்களை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்படியும் நடக்குது. ஈஸ்வரிய பிறப்பு கொண்டாடி கொண்டாடி பிறகு மறைஞ்சு போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க பாபா விட்டுட்டு. இன்றைய நாட்களில் திருமண நாளும் கொண்டாடுறாங்க, திருமணத்தை சுபகாரியம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது எப்படி சுபகாரியமாக இருக்க முடியும் இல்லையா? அவன் எப்படா மாட்டிக்கிட்டுமே வெளில வர முடியலன்னு துடிச்சிட்டு இருக்கிறான். அதுவும் ஜெயிலில் போடுறது தான். ஜெயிலுக்கு போன நாளை கொண்டாடுறது தான் திருமண நாள் கொண்டாடுறது கூட. ஸோ பாபா சொல்கிறார், நரகத்திற்கு சென்ற நாள் அது திருமணம்ன்றது. அதை போய் கொண்டாடுறாங்க, ஆச்சரியம் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு துக்கமே ஸ்டார்ட் ஆகும். பாபா உட்காந்து இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இது இல்லாமல் காமத்தில் விழ விழ இன்னும் அனைத்தையும் வேறு இழக்கிறான். இது எப்படி கொண்டாட்டத்திற்குரிய நாளாக இருக்கும்? ஸோ எல்லா பிராமணர்களோடு சேர்ந்து நாம் ஈஸ்வரிய பிறந்த நாளைத்தான் கொண்டாடணும். நாம் சிவபாபாவுடைய குழந்தைகள். நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படின்னா சிவபாபாவுடைய நினைவு தான் இருக்கும் இல்லையா? அங்கே லௌகிக பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு கடவுளுடைய நினைவாக இருக்குது. யார் நிச்சய புத்தியுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடணும். அந்த அசுர பிறப்பை மறந்துடணும் இல்லையா? அதாவது எப்போ பாபா குழந்தை ஆகிறாங்களோ அந்த நாள். ஸோ அதை கொண்டாடலாம் நிச்சய புத்தியுடைய குழந்தைகள். மற்றபடி அசுர பிறப்பையை மறந்துடணும். ஸோ இப்படியும் பாபா அறிவுரை சொல்கிறாரு. உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, நான் பாபாவோட குழந்தையாகிட்டேன், எனக்கு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இப்படியே இருந்தால் தான் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகும். பாபாவுடையவர் ஆகிட்டாலே என்ன அர்த்தம்? வேறு யாருமே எனக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிறக்கிறதும் பாபாவுக்கே, மணப்பதும் பாபாவையே. ஸோ பாபாவுடைய நினைவிலேயே இருந்து இருந்து இறந்தீங்க அப்படின்னா அடுத்த பிறவி அற்புதமாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கடைசியில் யார் மனைவி இல்லை, அப்படி இல்லைன்னா மனைவி குழந்தைய தான் நினச்சிட்டு இறக்க போகிறீங்க.
அப்போ பாபா என்ன சொல்கிறார், விபச்சாரியாக பிறப்பாங்கன்றார், மனைவியை நினச்சிட்டு இறக்குறவங்க அப்படின்னு. இது கிரந்தத்தில் இருக்குதான். கடைசியில் கங்கை நீர் வாயில் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. நிறைய பேர் இறந்தோடனே அந்த கங்கா ஜலம் வாயில் வைப்பாங்க, துளசி இலை வாயில் வைப்பாங்க. இதெல்லாம் ஞானத்தை குறிக்கிற விஷயம். அப்போ ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம், குறிப்பாக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் மைண்டில் அது மட்டும்தான் இருக்கணும். ஸோ அது நினைவாக பக்தி மார்க்கத்தில் கங்கை நீர், துளசி இப்படியெல்லாம் வாயில் வைக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், சரீரத்தை விட்டாலும் நீங்கள் ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக இருக்கணும்னு சொல்கிறார். சரீரத்தை விடும்போதில்லை, விட்ட பிறகுன்றார் இல்லையா. விட்ட பிறகு ஞாபகம் வரும்போது கூட நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்றது தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அதுதான் மேலே அழிச்சிட்டு போவோம், இல்லைன்னா கீழே மறுபடியும் பிறந்துடும். புத்தியில் பாபாவுடைய நினைவும் இந்த சக்கரத்துடைய நினைவும் தான் இருக்கணும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் கடைசியில் இது நினைவுக்கு வரும். இப்போ நம்ம பண்ணுற முயற்சியெல்லாம் அந்த கடைசி நேரத்துக்கான முயற்சி தான். இப்போ பயங்கரமாக இதை நினைவு பண்ண 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 தான் கடைசியில் இது ஞாபகம் வரும்ன்ற. இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எதை அதிகமாக ஆசைப்படுறீங்களோ அதான் கடைசியில் டக்குன்னு ஞாபகப்படுத்த முடியும், இல்லைனா வராது. ஸோ உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, பாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அசரீரியாகி திரும்பணும், உடலை மறந்து திரும்பணும். அதுக்கு தான் ஆத்மான்னு நினைக்க சொல்கிறதே. எதுக்கு? உடம்பை விட்டு ஆத்மா வெளில வரும். அப்போ நான் வெறும் ஆத்மா, என்னுடைய ஒரு பாபா மட்டும்ன்றது அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் இப்போவே அந்த பயிற்சி பண்ண சொல்கிறார். உடம்புன்னு நினச்சாலே உடல் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஞாபகம் வந்துடுமே இல்லையா. அதனால தான் யாரை பார்த்தாலும் டக்குன்னு ஆத்மா கிட்டே போச்சுன்னா, புத்தி ஆத்மா கிட்டே போச்சுன்னா எந்த நினைவும் வராது, எண்ணங்களும் வராது. உடல்னு பார்க்கும் பொழுது காமம் சார்ந்த எண்ணம், கோபம் சார்ந்த எண்ணம், பற்று சார்ந்த எண்ணம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆத்மா நான் இங்கே நடித்து சதோ பிரதானத்தை வந்து தமோ பிரதானம் ஆகிட்டேன். இப்போ மீண்டும் நான் சதோ பிரதானமாக ஆகணும். ஸோ இப்போ ஆத்மா வந்து அழுக்காக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி தூய்மையான உடம்பு கிடைக்கும்? ஸோ அதனால தான் அது ஒரு காரணம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. அழுக்கான ஆத்மா அழுக்கான உடம்பு தானே எடுக்க போகுது. அந்த உடம்பு எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட போகுது, இது தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாபா வந்து ஸோ அதை நடிகை தேவயானியோடைய கணவன் ராஜ்குமார் கூட சொன்னார், நான் குழந்தையே பெற்றுக்கக்கூடாதுன்னு இருந்தேன், ஏன்னா நம்மளே கஷ்டப்படுறோம். அப்போ அவருக்கு தெரியுது இல்லையா, இவங்க குழந்தை பிறந்ததை சந்தோஷமாக கொண்டாடுறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. பாபா பல உதாரணங்களை புரிய வைக்கிறாரு. நகை வியாபாரி இல்லையா பாபா, ஸோ அதனால் புரிய வைக்கிறார். எப்போ அழுக்கு வந்து நகையில் கிடையாது, தங்கத்திலே இருக்குது. அப்போ தங்கத்தில் இருந்துச்சுன்னா அது நகையில் வரதானே செய்யும். 24 கேரட் தங்கத்தை 22 கேரட்டாக ஆக்கணும்னா அதில் வெள்ளியை கலப்பாங்க. ஆனால் இப்போ தங்கமே கிடையாது, எல்லாருக்கிட்ட இருந்தும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அரசாங்கம் வந்து மக்களுடைய தங்கத்தை எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக தான் இந்த தங்கம் லோனு இதெல்லாம் கொடுக்கறதுடைய காரணமே அதுதான். கடைசியில் ஒரு டைம் இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னா நம்ம வச்ச தங்கம் எல்லாம் கோவிந்தா தான். இன்றைய நாட்களில் ரூபாய் நோட்டை கூட எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். காகிதம் கூட கிடையாது இல்லையா. இப்போ ரூபாய் நோட்டு முதல்ல தங்கத்திலே காசு இருந்துச்சு, அப்புறம் வெள்ளி, இப்போ ரூபாய் நோட்டை ஆக்கிட்டாங்க. அதுக்கு தான் விலை அதிகமாக வேறு கொடுக்குறாங்க, வேல்யூ. ஆனால் அது வெறும் பேப்பர் தான் இல்லையா. இப்போ அதுவுமே கிடையாது, டிஜிட்டல் ஆயிடுச்சு. கல்பத்துக்கும் இப்படி நடைபெற்று வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்குறதும் புதுசு கிடையாது, ஒவ்வொரு கல்பமும் இப்படி தான் நடந்திருக்குது. ஸோ முழு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த பேப்பர் நோட்டுக்கு. லாக்கர் அதே மாதிரி தங்கத்துக்குமே இல்லையா, லாக்கர் வைக்கிறாங்க.
தங்கத்தை சேமிக்கிறதுக்காக. அப்போ லாக்கரை திறந்து சோதனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ பேங்க்லேயே வச்ச தங்கம் பாதியை காணும், இப்படிலாம் நிறைய நியூஸ் வருது. அது எல்லாருமே வெளில சொல்கிறது கிடையாது, நியூஸில் வர்றது கிடையாது. நீங்கள் சொன்னாலுமே நியூஸ்காரன் போடணுமே, போட மாட்டான் பெரும்பாலும். ஏதோ ஒன்று தான் வருது. அதேமாதிரி பேங்க்கில் ஒரு பிரச்சனைன்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து இதுமாதிரி நியூஸ் சேனலில் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் அந்த பேங்க்கை அப்ரோச் பண்ணுங்கன்றாங்க. அப்போ பாருங்கள், இவ்வளோ ஃபில்டர் பண்ணி ஏதோ ஒன்று தான் வருது. அதுவே பதற்றமான நியூஸாக இருக்குது. மிக வேகமாக உலகழிவின் பொழுது நெருப்பு பரவும், அழிவு நடக்கும், இது எல்லாமே நடந்தே தீரும்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நாம் எதிர்காலத்துக்காக பெட்டி படுக்கையை தயார் செய்கிறோம், ஆத்மாவுக்கு அடுத்த ஜென்மத்திற்காக தயார்படுத்திக்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாம் அழிய போகுதுன்னு நமக்கு தெரியும். பாவம் மற்றவங்களுக்கு இது தெரியறதே கிடையாது. உங்களுக்கு தான் 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கிது. மனிதர்கள் மரண பயத்தில் தானே இந்த இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கிறான். சரி, ஓகே, அதுக்கப்புறம் இறந்த பிறகு போட்ட காசெல்லாம் போச்சு இல்லையா? 21 பிறவிக்கான ஆஸ்தி நமக்கு தான் கிடைக்கிது பெட்டி படுக்கையை மாற்றுறதுனால. உங்களுடைய பணத்தின் மூலமாகத்தான் இந்த பாரதத்தையே பாபா சொர்க்கமாக்குறார். அதில் நீங்கள் தான் போய் வசிக்க போகிறீங்க. ஸோ அதனால் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு நம்ம காசை தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஏன்னா அங்கே ராஜ்யத்தை நம்ம தானே அனுபவிக்க போகிறோம். ஸோ குழந்தைங்க உங்களுடைய சுய முயற்சி மூலமாக உங்களுக்கு நீங்களே ராஜ திலகம் இட்டுக்கொள்கிறீர்கள். ஸோ ஏழை பங்காளன் பாபா நம்மளை சொர்க்கத்துக்கு எஜமானராக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய படிப்பின் மூலமாக தான் ஆக முடியும். சும்மா ஏழையா ஓகே நீ சொர்க்கத்தின் எஜமானர் அப்படி கிடையாது. படிப்பு கொடுக்குறார். படித்தா ஏழையாக இருந்தாலும் ஆவாங்க, பணக்காரனாக இருந்தாலும் ஆவாங்க. ஆனால் ஏழைகள் தான் அந்த படிப்பை நல்ல தாரணை பண்ணுவாங்க. பாபா சொன்ன மாதிரி அந்த நிறைய பணம், பிஸ்னஸ்ஸு இதையே மைண்டில் இருக்கிறவங்க பாபாவை நினைக்கவே மாட்டாங்க. அதனால் உயர்ந்த பதவி அடைய மாட்டாங்க. மற்றபடி இங்கே கருணையினால், ஆசீர்வாதத்தினாலெல்லாம் பதவி அடையிறது கிடையாது. ஏன்னா ஆசிரியருடைய தர்மம் படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, கருணைக்கான விஷயம் கிடையாது. ஆசிரியருக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சம்பளம் கிடைக்கிது. அதனால் அவர் கண்டிப்பாக கற்பிப்பார். எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏற்படுது இல்லை? சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க டீச்சருக்கு, கருணை காட்டுறதுக்கு கிடையாது. ஆனால் இங்கே நமக்கு எவ்வளோ பெரிய லாபம். பத்மாபதம்பதி ஆகிறோம் கிருஷ்ணருடைய பாதங்களில். இதனால தான் தாமரையை அடையாளமாக காட்டியிருக்கிறாங்க. தாமரை மேலே அவர் இருக்கிறதுடைய காரணம், தாமரை மேலே காலை வச்சுருக்கிறதுடைய காரணம் என்னென்னா பல கோடி மடங்கு பாக்கியம். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியம் அடைகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா பத்மானா தாமரைன்னு ஹிந்தியில் அர்த்தம் வருது, இன்னொன்று பல கோடி மடங்குன்னும் அர்த்தம் வருது. நீங்கள் எதிர்காலத்தில் பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகிறதுக்காகத்தான் இங்கே பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. நீங்கள் மிகவும் சுகமானவர்களாக, செல்வந்தர்களாக, அமரர்களாக ஆகிறீங்க. காலன் மீது வெற்றி அடைகிறீங்க. காலன் மீது வெற்றி அடைகிறீங்க அப்படின்னு அர்த்தம் மரணமே இல்லாத உலகத்திற்கு நாம் செல்கிறோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஆத்ம உணர்வில் இருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது. அங்கே பூரண ஆயுளோடு இருப்போம், 150 வருடம் அமரர்களாக ஆகிடுவீங்க. இதைத்தான் அவங்க பாண்டவர்களுடைய சித்திரத்தை பெருசாக உருவாக்கிட்டாங்க. அவங்க நீண்ட ஆயுள் வாழ்ந்ததுக்கு அவங்களே நீளமாக சித்திரத்தை உருவாக்கிட்டாங்க, உயரமாக. மற்றபடி அவ்வளோ உயரமாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. மற்ற மதத்துலையுமே கூட ஆதாம்லாம் ரொம்ப உயரமாக இருந்தார் அப்படி நினச்சிக்கிறாங்க. உண்மையிலே பாண்டவர்கள் நீங்கள் தானே இல்லையா? ஒரிஜினல் பாண்டவர்களுக்கும் அவங்க உருவாக்கின பாண்டவர்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. மற்றபடி மனிதர்கள் அவ்வளோ உயரமாலாம் இருக்க மாட்டாங்க. அதிகமாக 6 அடி இருப்பாங்க, அவ்வளோதான் இல்லையா?
பக்தி மார்க்கத்தில் முதல்ல சிவபாபாவுடைய பக்தி தான் நடக்குது. ஆனால் சிவபாபாவுடைய சிலை சின்னதாக தான் இருக்கும் இல்லையா, லிங்கம். முதல்ல சிவபாபாவுடைய பக்தி கலப்படமற்ற பக்தி நடந்தது. தேவதைகளுக்கெல்லாம் கிடையாது, வெறும் சிவனுக்கு மட்டும்தான் பக்தி ஆரம்பத்தில். பிறகு தேவதைகளுடைய மூர்த்தியை உருவாக்குறாங்க, அதை பெருசாக உருவாக்குறாங்க. பிறகு பாண்டவர்களுடைய சித்திரத்தையும் அதே மாதிரி பெருசாக உருவாக்குறாங்க. இந்த சித்திரங்கள் எல்லாமே பூஜை செய்கிறதுக்காக உருவாக்குறாங்க இல்லை. ஏணிப்படியில் ஏறி போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவலிங்கமே அந்த மாதிரி பெருசாலும் உருவாக்கியிருக்கிறாங்க. லக்ஷ்மியுடைய பூஜை 12 மாதங்களில் ஒரே ஒரு முறை தான் நடக்குது, தீபாவளி அப்போ. ஆனால் ஜெகதம்பாவுக்கு பாருங்கள், தினம் பூஜை நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு 2 விதத்தில் பூஜை நடக்குது. ஒன்று ஆத்ம ரூபத்தில் சாலிகிராமம் லிங்கமே சின்னதாக செஞ்சு பூஜை நடக்குது. அடுத்தது உடல் கொண்ட தேவதையாக பூஜை நடக்குது. ஆனால் பாபாவுக்கு லிங்க ரூபத்தில் மட்டும்தான் பூஜை நடக்குது. ருத்ர ஞான யஜ்யத்தை ருத்ர யஜ்யத்தை மனிதர்கள் வளர்க்குறாங்க, ருத்ர யாகம்ட்டு. அதில் எவ்வளவு சாலிகிராமம், 100 கணக்கில் 1000 கணக்கில் லட்சக்கணக்கிலலாம் உருவாக்குறாங்க. உயர்ந்தவர் யார் இல்லை, முதல்ல பெரிய சிவலிங்கம் இருக்கும், நிறைய குட்டி சாலிகிராமம் உருவாக்குவாங்க. ஸோ அப்போ உயர்ந்தவர் யார் இல்லையா, அந்த சிவபாபா தான். ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு 2 ரூபத்தில் பூஜை நடக்குது, அப்போ என்னை விட நீங்கள் உயர்ந்தவங்க இல்லை. தேகத்தின் ரூபத்திலே நடக்குது, ஆத்ம ரூபத்திலே நடக்குது, அப்போ நீங்கள் தான் உயர்ந்தவங்க. அதனால்தான் குழந்தைங்களுக்கு நான் நமஸ்தே செய்கிறேன், வணங்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே பாபா வணங்குறாருன்றது பக்தி மார்க்கத்தில் விஷ்ணுவை சிவன் வணங்குறாருன்ட்டு வரும். சிவனை விட விஷ்ணு தானே பெரியவர் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ எவ்வளோ உயர்ந்த பதவியை பிராப்தியாக அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் பாபா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையில் அவர் தான் உயர்ந்தவர். சரி, அதுதான் அவருடைய கருணை. அன்பே சிவம்னா அவரை விட உயர்ந்தவராக நம்மளை ஆக்கி பார்க்குறார் இல்லையா. ஒரு ஏழை அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கடனை வாங்கி பையனை ஒரு பெரிய ஆளாக்குறாரு. அப்படின்னும்போது பையன் பெரியவனா அப்பா பெரியவரா? பையன்தான் பெரியவன் ஆகிறான். பட் ஆனாலும் குணத்தில் யார் பெரியவர்? அப்பா தான் இல்லையா. அந்த கருணை, அதுதான் பாபா கருணை, அன்பே சிவன்னு சொல்கிறாங்க. பாபா எவ்வளோ ஆழமான அன்பான விஷயங்களை சொல்கிறார். அப்போ குழந்தைங்க எவ்வளோ குஷியாக ஆனந்த கண்ணீர் வடிக்கணும் இல்லையா. பகவான் பகவதிகளாக உங்களை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா கல்வி கற்பிக்கிறார். அப்போ பாபாவுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். பாபாவுடைய நினைவில் இருக்கிறதன் மூலமாக கனவு கூட நல்ல கனவாக தான் வரும், சாட்சாத்காரமும் ஏற்படும் இல்லை. கடைசியில் உலகழிவின் பொழுது உலகழிவு கனவே வந்தால் என்ன ஆகிறது இல்லையா. அப்போ நல்ல கனவு வரணும், சொர்க்கத்தின் கனவு தான் வரணும். ஸோ அப்போ பாபா நினைவிலே இருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நம்முடைய இந்த ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாளை தான் கொண்டாடணும். ஆன்மீக தொடர்பு தான் ஒருவரோடு ஒருவர் இருக்கணுமே தவிர ரத்த சம்பந்தப்பட்ட தொடர்பு கிடையாது. பாபாவோடவும் நமக்கு ஆன்மீக தொடர்பு தான், இரத்த தொடர்பு கிடையாது. அசுர உலகாய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது, உண்மையில் அது ஞாபகமே வரக்கூடாதுன்றார். சூப்பர் இல்லையா. இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள்ன்ற ஞாபகம் கூட வரக்கூடாதுன்றார். தன்னுடைய பிறந்தநாளே கொண்டாடக்கூடாதுன்னும் போது மற்றவங்க பிறந்தநாள் ஞாபகமே இருக்கக்கூடாதுன்றார். ஸோ எதிர்கால 21 பிறவிக்காக உங்களுடைய பெட்டி படுக்கைகளை தயார் பண்ணணும். ஏன்னா இதை கண்டிப்பாக அழிய போதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் அதுக்கு முன்னாடியே உங்களுடைய பணத்தை பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக்குங்கள். இல்லாட்டினாலும்
அது கண்டிப்பாக உங்களால் அனுபவிக்க முடியாது இல்லையா? உங்களுடைய முயற்சியின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே எல்லா நாட்டிலையுமே டேக்ஸ் பயங்கரமாக போட்டு டேக்ஸ்லேயே அரசாங்கத்துக்கே கப்பம் கட்டுறதாக ஆகிடும். ஏன்னா எல்லா நாடும் இப்போ ஏழ்மையை நோக்கி அதிவேகமாக போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே பாபாட்ட கொடுத்துருந்தா இப்போ கையில் இருந்து அரசாங்கம் பிடிக்கிறதில்ல, இருக்கிறதுனால தானே அபகரிக்கிறாங்க. ஸோ அதனால் முயற்சி செஞ்சு உங்களுக்கு நீங்களே ராஜ திலகம் கொடுத்துக்கோங்க. வரதானம்: அன்பு மற்றும் ஒத்துழைப்பு எனும் விதி மூலமாக சகஜ யோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: பாப்தாதாவுக்கு குழந்தைங்களுடைய அன்பு தான் ரொம்ப ரொம்ப பிரியமானது. யார் இந்த யஜ்யத்துக்கு ஸ்நேகியாக ஆகிறாங்களோ, அதாவது அன்பானவராக ஆகிறாங்களோ, சகயோகி ஆகிறாங்களோ, இந்த யஜ்யத்துக்கு உதவி செய்பவர் ஆகிறாங்களோ, அவங்க இயல்பாகவே சகஜயோகியாக ஆகிடுவாங்க. ஏன்னா எங்கே அன்பு இருக்குதோ அவங்களுடைய நினைவு தான் இருக்க போகுது. யாருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அவங்களுடைய நினைவு தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அப்போ இயல்பாகவே அவங்க சகஜயோகி ஆகிடுவாங்க. அதாவது சகயோகம்தான் சகஜ யோகம்ன்றார் இல்லையா? பாபாவுடைய சேவையில் எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாபாவுடைய நினைவு தான் இருக்க போகுது. நினைவு, சேவை நினைவு இவ்வளோ தான் இருக்க போகுது. ஸோ இதயத்தை கொள்ளை கொண்ட தில்வாலா பாபாவுக்கு உளமார்ந்த அன்பும் உள்ளபூர்வமான ஒத்துழைப்பும் தான் பிரியமானது. வேண்டா வெறுப்பாக செய்கிறது கிடையாது. அதனால தான் பாபா சேவைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, வந்தே ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வேண்டா வெறுப்பாக பண்ணுறது அது சேவை கிடையாது. உள்ளபூர்வமான உழைப்பு தான் பிரியமானது, உள்ளபூர்வமான அன்பு தான் பிரியமானது. ஸோ சின்ன மனசு உடையவர்கள் பெரிய வியாபாரம் பண்ணுறாங்க. ஏன்னா மதிப்பு அன்புக்கு தானே தவிர பொருளுக்கு கிடையாது. அதனால் இங்கே நடக்கிற வியாபாரத்தை பாபா சொல்கிறார். அந்த சின்ன மனதை அப்படியே பாபாவுக்கு கொடுக்குறோம் இல்லையா? அதனால் பெரிய வியாபாரம், பெரிய லாபம், கொள்ளை லாபம் ஆகுது. அதனால தான் அது பெரிய மயான கொள்ளைன்னெலாம் சொல்கிறாங்க. அப்போ மதிப்பு இந்த வியாபாரத்துக்கு காசுக்கு கிடையாது, அன்புக்கு. அதனால தான் இன்னைய வரைக்கும் சுதாமா கொடுத்த ஒரு பிடி அவளுக்கு அவ்வளோ மகிமை செய்யப்படுது. ஸோ ஒருத்தர் எவ்வளவு தான் கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா அது சேமிப்பு ஆகாது. அன்பு இருக்கும்போது தான் அது சேமிப்பு ஆகுது. அன்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுத்தாலும் பெரிய அளவில் சேமிப்பாகும்னு பாபா சொல்கிறார். இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் கொடுக்கவே இல்லாட்டினா கூட மம்மா மாதிரி உயர்ந்த பதவியை அடைய முடியும். அங்கே அன்பு தான் முக்கியமான விஷயம். ஆனால் தன்னையே அர்ப்பணிக்கிறாங்கல்ல சேவைக்கு. சரி, ஸ்லோகன். இந்த சங்கமிகத்துடைய ஒவ்வொரு நொடியும் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்கக்கூடியது. அதனால் ஒரு வினாடியும் வீணாக்கக்கூடாது, சக்தியும் வீணாக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும்? முதல்ல இது ஸ்ரீமத்து தானா, சொர்க்கத்தை நோக்கி அழைச்சிட்டு போகிறது தானான்னு யோசிச்சுட்டு பிறகு அந்த காரியத்தை பண்ணணும். தேவையற்ற காரியத்தை பண்ணி நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. அதுவும் கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே அதை முடிச்சுட்டு வந்துடணும் இல்லையா? நோவாவின் பேழையில் வாங்கன்னு எல்லோரும் அழைச்சி போடுறோம். ஒருத்தருக்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக ரொம்ப கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகுது, மாயா கொள்ளையடிக்கிற அவங்க வருமானத்தைன்னு புரிஞ்சுக்கணும். அவ்யக்த இஷாரா: ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ஸ்வரூபமாக்குங்கள். அதுக்கு விளக்கம் பாப்தாதா குழந்தைங்களுக்கு முக்கியமான குறிப்பு கொடுக்கிறார். குழந்தைகளே, இப்போ தீவிர முயற்சின்ற ஈடுபாட்டை அக்னி ரூபமாக்குங்கள். அந்த தீவிர முயற்சி கொழுந்து விட்டு எறியணும். இது நேற்று சொன்னார். நம்ம நேற்று தம்னையிலே அது தான் போட்டிருப்போம் இல்லையா? ஜுவாலா முகி ஆகுங்கள். மனதில் சம்பந்தத்தில் தொடர்பில்
உள்ள மீதி இருக்கிற கணக்கு வழக்குகளை எல்லாம் அக்னி ஜுவாலை அப்படிங்கிற இந்த யோகத்தீயில் பஸ்பம் செஞ்சிடுங்க. கரெக்டாக சொல்லணும்னா யோகத்தீன்ற அக்னி ஜுவாலையில் பஸ்பம் செய்யுங்க. யோகம்தான் இங்கே நெருப்பு. ஸோ மனசில் மற்ற எண்ணங்கள் இருக்குது, பழைய உலகத்தின் எண்ணங்கள் இருக்குது, சம்பந்தம் இருக்குது, பழைய உலகத்தின் சம்பந்தம் தொடர்பு, இது எல்லாத்தையும் நினைவுனால் எரிச்சிடுங்கன்றார். அது மைண்டில் இருக்கவே கூடாது. புதுசாக வேறு ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரி ஆகிடணும். ஸோ அதுக்கு அந்த முயற்சி அக்னி ஸ்வரூபம் எடுக்கணும். ஜுவாலாமுகினா என்ன அர்த்தம்? எரிமலை யோகம். அது அப்படியே எரிமலை வெடிக்கும்போது எல்லாம் சாம்பல் ஆகிடுது இல்லை, அந்த மாதிரி பழைய எண்ணங்கள் உறவுகள் எல்லாத்தையும் புத்தியில் சாம்பல் ஆக்கிடணும். உள்ள சொன்னார், உங்களுடைய பிறந்த நாளே நினைவு இருக்கக்கூடாது, லௌகிக பிறந்த நாளுன்ட்டு. அந்த மாதிரி ஆகணும். ஸோ அந்த ஈடுபாடுன்ற நெருப்பை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.